விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே இரு பகுதிகளில் புதிய பயணிகள் நிழற்குடை அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் தொடங்கி வைத்தார். ஸ்ரீவில்லிபுத்தூர் ஒன்றியம் இந்திரா நகர் பேருந்து நிறுத்தம், கிருஷ்ணன் கோவில் சங்கரா கண் மருத்துவமனை பேருந்து நிறுத்தம் உள்ளிட்ட இரு பகுதிகளில் புதிய பயணிகள் நிழற்குடை அமைக்க வேண்டுமென அப்பகுதி மக்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனை ஏற்று சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 13 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பயணிகள் நிழற்குடை அமைப்பதற்கு பூமி பூஜை செய்யப்பட்டு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் மான்ராஜ் பணிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பால் கொள்முதல் விலையை உயர்த்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பாலை சாலையில் கொட்டி பால் உற்பத்தியாளர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். 9,000க்கும் மேற்பட்ட பால் உற்பத்தியாளர்கள் சங்கங்களை இழுத்து மூடும் ஆபத்தான நடவடிக்கையை கைவிடக் கோரியும், ஆவின் நிர்வாகம் பால் கொள்முதல் விலையை 10 ரூபாய் உயர்த்த கோரியும், ஊக்கத்தொகை 3 ரூபாயை ஆரம்ப சங்கங்களின் மூலம் உறுப்பினர்களுக்கு வழங்க கோரியும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பசுமாடுகளுடன் பங்கேற்ற பால் உற்பத்தியாளர்கள் பாலை சாலையில் கொட்டி விடியா திமுக அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். வேலூர் மாவட்டம் பிச்சனூர்பேட்டை பகுதியில் இருசக்கர வாகனம் மற்றொரு இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோ மீது மோதிய விபத்தில் 2 படுகாயமடைந்தனர். குடியாத்தம் சித்தூர் சாலையில் பிச்சனூர்பேட்டை பகுதியில் 2 இளைஞர்கள் அதிவேகமாக வந்த இருசக்கர வாகனம் எதிரே வந்த மற்றொரு இருசக்கர வாகனம் மீதும் ஆட்டோ மீதும் மோதி விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தில் பயணம் செய்த அகிலன் என்பவரும் ஆட்டோவில் பயணம் செய்த ஷாயின் என்ற பெண்ணும் படுகாயமடைந்தனர். இதையடுத்து அங்கிருந்த பொதுமக்கள் இளைஞர்களை பிடித்து தர்ம அடி கொடுத்ததில் ஒருவர் தப்பியோடிய நிலையில் ஒருவரை போலீசில் ஒப்படைத்தனர்.